இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஜஸ்ட்டு 15 days ஓல்டான கெனான் பிரிண்டர். இது கேட்ரிட்ஜ் மாடலு. இது என்ன ப்ராப்ளம்னா, கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. கேட்ரிட்ஜ் லோனும் அலர்ட் வந்திருக்கு. நான் போய் பார்க்கும்போது சரி நம்ம ரீஃபில் பண்ணி போடலான்னு சொல்லி கேட்ரிட்ஜ் ரீஃபில் பண்ணேன். 1 or 2 times இந்த கேட்ரிட்ஜ் ரீஃபில் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரீஃபில் பண்ணி போட்டும் குவாலிட்டி சரியாக வரல. சரி நான் என்ன சொன்னேன், கேட்ரிட்ஜ் மாற்றி பார்க்கலான்னு சொன்னேன். ஏன்னா இது புது பிரிண்டரு. ஸோ கேட்ரிட்ஜ் மாற்றின பிறகு என்ன ஆச்சுன்னா சேம் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி பேப்பராக இருந்தது. அதோட அந்த பேப்பரோட ஸ்மட்ஜஸ், அதாவது பேப்பரை உறிஞ்சி இந்த என்கோடர் ஸ்ட்ரிப்பில் பட்டுறது. இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதான் என்கோடர் ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பில் பட்டு பிரிண்ட் குவாலிட்டியும் நல்லா வரல. ஸோ நல்ல குவாலிட்டியை யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பேப்பர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பட் இது நல்லாவே இருக்குது. இது இங்க்குக்கும் நல்லா இருக்குது, லேசர் பிரிண்டருக்கும் நல்லா இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேப்பர் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.